சார் என் பேர் கவிதாங்க. நாங்கள் அங்கே 45 வருஷமாக இருந்துட்டு இருக்கிறோங்க. கொளத்துப்பாளையம் கோவைப்புதூர் கொளத்துப்பாளையம் ரோட்டில் 91வது வார்டுங்க. நாங்கள்லாம் மில்லு வேலைக்கு போயிட்டு நல்லா கஷ்டப்பட்டு சிறு சேர்த்து தான் வீடு கட்டியிருக்குறோங்க. ஆனால் இப்போ வந்து 30 ரோடு 60 அடி பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு 15 நாளாக எங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, மன உளைச்சலில் ரொம்ப ஆளாக இருக்கிறாங்க. அதில் 2-3 பேருக்கு உடம்பு சரியில்லாமல் கூட போயிருக்குதுங்க. அந்த இது வந்து எங்களால் தாங்க முடிய மாட்டேங்குதுங்க. இந்த ரோடு ஸ்கீமே எங்களுக்கு வேண்டாம். அதை வந்து ரத்து பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல வழி காமிங்க. ரொம்ப தயவு செஞ்சு கேட்டுக்கிறோங்க. 60 ரோடு வர்றது வீடு ஃபுல்லாக நாங்கள் குடியிருக்கிறோம். 150 வீட்டுக்கு மேலே இருக்கிறோங்க சார். அதெல்லாம் வந்து 10 அடி 15 அடி எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் நாங்கள் இருக்கவே முடியாதுங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் ஒருத்தவங்க வந்து பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் ஒரு கனவு, ஒரு வீடு கட்டுறது. ஆனால் வந்து அந்த வீட்டையே எடுக்கிறேன்னு சொல்லும்போது நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்குதுங்க. அது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. அதுக்கு பேரூர் மெயின் ரோடு, கோவைப்புதூர் பாலக்காடு ரோட்லேருந்து பேரூர் மெயின் ரோடு அந்த வழியை கொஞ்சம் அகலப்படுத்தினா கூட போதுங்க. பக்கத்துலேயே 100 ரோடு இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில். இத்தனை ரோடு இருக்கும்போது எதுக்கு எங்களை வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு எதுக்கு 60 ரோடு பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க. எங்களால் யாருனாலையும் தாங்கவே முடிய மாட்டேங்குதுங்க. இல்லைங்க, எங்களுக்கு அந்த பேப்பரில் வந்து நியூஸை பார்த்து நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோங்க. அது வந்து அந்த நியூஸ் பொய்ன்னு சொல்லணும். அந்த ஸ்கீம் எங்களுக்கு வேண்டாங்க. அது எப்படியாவது எங்களை வந்து ரத்து பண்ணிட்டு எங்களை ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்க, நல்ல செய்தி சொல்லுங்க. கட் ரோடு ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு எதுக்கு 60 அடி போடுறாங்கன்னு 60 ரோடு போடுறாங்கன்னு தெரியலைங்க. அங்கே 100-150 வீடு பக்கம் இருக்குங்க. அதனால பேர் ராஜேந்திரன், கோவைப்புதூர் கொளத்துப்பாளையம் 91வது வார்டு. எங்களது ஏற்கனவே 30 அடி ரோடு இருக்குது. நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலை செஞ்சு அந்த ரோடை நம்ம வீடு கட்டியிருக்கிறோம். அந்த வீட்டில் வந்து மறுபடியும் வந்து ரோடு வந்து அகலப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. 60 அடி ரோடு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு 60 அடி ரோடு வேண்டாம் சார். எங்களுக்கு இருக்கிறது 30 அடி ரோடே போகுது. அந்த 30 ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது. அதை ரெடி பண்ணி கொடுத்தாலே போகுது. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த பாலக்காடு மெயின் ரோடில் சாரதா சிலிக்கட்டுக்கிட்ட ஒரு 12 அடி ரோடு தான் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் விரிவுபடுத்தினா போகுது. மீதி இருக்கிற ரோடு எங்களுக்கு அதே போதுங்க சார். எங்களுக்கு என்ன சார், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு சார். மனு கொடுக்க வந்திருக்கிறோம். கலெக்டர் பெட்டிஷன் வாங்கிட்டு கார்பரேஷன் அதிகாரிகிட்ட கொடுத்துட்டாங்க அந்த பெட்டிஷனை. அதில் ஒரு வாரத்தில் எங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.